எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி. ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவடிகளை போற்றி. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்லற வாழ்க்கை என்பது அன்போடும் அறநெறியோடும் வாழ்வதாகும். வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். இந்த வாரம் துக்ளக் இதழில் அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றுள்ள ட்ரம்ப் அவர்களை பற்றிய கட்டுரை வெளியாகியுள்ளது. கடந்த ஜனவரி 20 அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் எதிர்பார்த்தபடியே பதவியேற்ற அன்றே அதிரடி மாற்றங்களை அறிவித்திருக்கிறார். அந்த மாற்றங்களின் மூலம் கடந்த பல தசாப்தங்களாக உருவாகியிருக்கும் அமெரிக்க அரசியல் சிந்தனை சித்தாந்தங்கள் மற்றும் அதன் உள்நாட்டு நடப்புகளை பெரிதும் மாற்றுவதே தன் நோக்கம் என்பதை அவர் தெளிவாக அறிவித்திருக்கிறார். மேலும் அமெரிக்க உலக நோக்கு, அதனுடன் நட்பு, நடுநிலை, விரோதம் கொண்ட நாடுகளுடன் பொருளாதார, புவிசார் அரசியல் உறவு முறைகளிலும் மாற்றங்கள் கொண்டுவர அவர் முடிவு செய்துள்ளார். அவர் முனையும் மாற்றங்கள் 1990கள் முதல் அமெரிக்காவை காப்பி அடித்து வரும் உலக நாடுகளின் சிந்தனை நடப்புகளிலும் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதே பொதுவான கணிப்பு. அதன் விளைவாக உலக நாடுகளின் கட்ட அமைப்பிலும் தாக்கம் ஏற்படும் என்று கூறப்படுகிறது. எல்லையற்ற தனிநபர் உரிமை, அதனால் ஏற்பட்ட விகாரங்களால் சமூக அராஜகம் அமெரிக்காவில் கேன்சரை போல பரவி அமெரிக்க குடும்பங்களை மட்டுமல்லாமல் பொருளாதாரத்தை நிலைகொழிய வைத்திருக்கிறது. சமுதாய குடும்ப உறவு முறைகளை ஒதுக்கிய தனி நபர் உரிமை, பெண் உரிமை, குழந்தைகள் உரிமை, முதியோர் உரிமை, இறுதியில் பாலியல் உரிமை என்று உரிமை உணர்வுகள் அமெரிக்க மக்களை பலவாறாக சிதற அடித்திருக்கிறது. இறுதியாக ஆண்பால் பெண்பால் என்ற இயற்கையான பாலியல் பிரிவை கூட சின்ன பின்னமாக்கும் சித்தாந்தமாக பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அது மனித இனத்தின் இருபால் பாகுபாடே அர்த்தமற்றது. ஒரே மனிதனுக்குள் பல பாலினங்கள் மறைந்திருக்கின்றன, அவை அவ்வப்போது வெளிப்படும் என்று கூறும் பாலியல் வக்கிரத்தை உருவாக்கும் சித்தாந்தமே சித்தாந்தம். ஒரு ஆண் நாளடைவில் தான் ஆணே அல்ல, தான் உண்மையில் பெண் தன்மை உள்ளவன் என்றும், அதுபோல ஒரு பெண் தான் பெண்ணே அல்ல, உண்மையில் ஆண் தன்மை உள்ளவள் என்று கூறி தன்னை அறிவித்து பால் மாற்றம் செய்து கொள்ள முடியும். எனவே பிற்போக்கான இந்த இருபால் மனித அடையாளமே சித்தாந்தம். யார் ஆண் யார் பெண் என்பதை இயற்கை முடிவு செய்யாது. ஒவ்வொரு தனிநபரும் தான் ஆணா பெண்ணா என்பதை ஆழ்ந்து முடிவு செய்து இயற்கையான தனது பாலை மாற்றிக்கொண்டதாக அறிவிக்கலாம் என்கிறது பாலியல் உரிமை. இதற்கு உதவும் சட்டங்களை பல அமெரிக்க மாநிலங்கள் இயற்றியன. அப்படி தங்களை பெண்கள் என்று கூறிக்கொண்ட ஆண்கள் பெண்களுடன் குத்துச்சண்டை போட்டியில் பெண்களை வென்றனர். இதுபோல் பல வக்கிரமான சித்தாந்தங்களை கொண்டதுதான் சித்தாந்தம். அமெரிக்கா பாரம்பரியம் எதுவும் இல்லாத நாடு. பாரம்பரியம் இல்லாத நாட்டின் கதி என்ன என்பதை அமெரிக்காவை பார்த்து நாம் புரிந்து கொள்ளலாம். கோடிக்கணக்கான பூர்வீக அமெரிக்க குடிமக்களை அழித்து அமெரிக்காவை கைப்பற்றினர் ஐரோப்பிய வெள்ளைய இனத்தினர். 20ஆம் நூற்றாண்டில் அமெரிக்க பொருளாதாரத்தை வளர்க்க மற்ற நாடுகளில் இருந்து வெள்ளையர்கள் அல்லாதவர்களை பெருமளவு புலம்பெயர் வைத்தது அமெரிக்காவுக்கு கொண்டு வந்தது அவர்கள்தான். புலம்பெயர்ந்து வந்தவர்களால் அமெரிக்காவின் அடையாளமே மாறியது. 1960இல் 90% வெள்ளையர்கள் இருந்த அமெரிக்காவில் இப்பொழுது அவர்களின் எண்ணிக்கை வெறும் 58% மட்டுமே. புலம்பெயர்ந்தவர்களால் உருவான அமெரிக்காவிற்கு புலம்பெயர்வே உலையாகி அமெரிக்காவின் அடையாளத்தையே மாற்றிவிட்டது. இதனால் வெள்ளையர்கள் நாடு என்று 20ஆம் நூற்றாண்டு வரை அறியப்பட்ட அமெரிக்கா யாருடைய நாடு என்ற கேள்விக்குறி எழுந்தது. அது யார் வேண்டுமானாலும் வந்து தங்கும் சத்திரம் என்ற சித்தாந்த விளக்கங்கள் உருவாகின.
ட்ரம்ப் எழுச்சியை அமெரிக்காவின் வெள்ளைக்கார அடையாளத்தை மாற்றத்தை எதிர்த்த போர்தான். இதன் அடுத்த பகுதியை நாளை காண்போம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.